செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் தீரா பிணி தீர என்று தொடங்குகின்ற 4 வரி பாடல். இது பேரூர் என்ற ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. இது கோயம்புத்தூரில் இருந்து 3 மைல்கள் அளவிலே இந்த கோவில் அமைந்துள்ளது. சிற்ப வேலைக்கு பெயர் போன கோவில். அழகாக இருக்கும். அந்த ஒவ்வொரு காட்சியும் நான் நேரில் சென்று 2 முறை தரிசித்து விட்டு வந்தேன். அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள கோவில். சந்தம் தானான தன தான தானான தன தான தானான தன தான தானான தன தான தீரா பிணி தீர சிவாத்தும ஞான தீரா பிணி தீர சிவாத்ம ஞான ஊராட்சியதான ஓர்வாக்கருள்வாயே ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே தீரா பிணி தீர சிவாத்தும ஞான ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே பாரோர்கிரை சேயே பாரோர்கிரை சேயே பாலகிரிராசே பாரோர்கிரை சேயே பாலகிரிராசே பேரார் பெரியோனே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே பாரோர்கிரை சேயே பாலகிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே தீரா பிணி தீர சிவாத்தும ஞான ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே பாரோர்கிரை சேயே பாலகிரிராசே பேராள் பெரியோனே பேரூர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். தீரா பிணி தீர சிவ ஆத்ம ஞான ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே. இந்த தீரா பிணி என்பது 2. மனிதன் உயிருடன் இருக்கும் பொழுது பசி 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை வயிற்றிலே பசி ஏற்படுகிறது. மற்றொன்று பிறப்பு இறப்பு.
இது முடிவே இல்லாத பிறவி நோய். அது முடிவு பெறும். முடிவே இல்லாத பிறவி நோய் முடிவு பெறும். தீரா பிணி தீர. இந்த பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவ ஆத்ம ஞான ஜீவனாகிய ஆத்மாவை பற்றிய இந்த சிற்றுயிர் ஞான நிலை பெறுவதற்கும் சிவ ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் பெறுவது என்பது சிவ தத்துவத்தை நம்முள் கொண்டு வருவது. ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே, உலகெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒப்பற்ற உபதேச மொழி ஒன்றை முருகா நீ எனக்கு ஓதி அருள்வாயாக. பாரோர் கிரை சேயே பாலா கிரிராசே. பாரோர் என்றார், பார் என்றார் உலகம். உலகத்துக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமானின் குமரனே, சிவபிரானின் குமாரனே, இளைஞனே, குன்றுகளுக்கெல்லாம் அரசனான குமரனே. இந்த பாலா என்பது இளைஞரை குறிக்கும். பால்ய என்றாலே இளமை என்ற பொருள். இளைஞன் முருகன். பேரால் பெரியோனே, புகழால் மிகவும் பெரியவனே முருகா, பேரூர் பெருமாளே, பேரூர் தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். தீர பிணி தீர சிவாத்துமஞான, தீர பிணி தீர சிவாத்மஞான, ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே, ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே, தீர பிணி தீர சிவாத்மஞான, ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே. பாரோர் கிரை சேயே, பாரோர் கிரை சேயே பாலகிரிராசே, பாரோர் கிரை சேயே பாலகிரிராசே. பேரால் பெரியோனே, பேரால் பெரியோனே, பேரூர் பெருமாளே, பேரால் பெரியோனே, பேரூர் பெருமாளே, பாரோர் கிரை சேயே பாலகிரிராசே, பேரால் பெரியோனே, பேரூர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம். செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும், பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென, எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில்
சாடும் தனியானை சகோதரனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் தேனியல் என்று தொடங்குகின்ற 4 வரி பாடல். இது பொது பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். இந்த பாடல் மிகவும் இனிமையான பாடலும் கூட. தன்னை பற்றி அறியக்கூடிய ஞானத்தை முருகா நீ தந்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஆன்மாக்கள் உலகத்திற்கு வந்ததே எதற்காக பிறந்தோம், எப்படி வந்தோம், ஏன் வந்தோம், போவது எங்கே, இப்படியெல்லாம் நாம் நமக்குள்ளே கேள்வி கேட்டு ஆத்ம ஞானம் அறிவதுதான் இந்த ஆன்மாவின் வேலை. அதற்குத்தான் 100 வயது கொடுத்திருக்கிறார்கள். அதற்குள்ளே நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சரீரம் எடுத்துள்ளது. எண்ணெயை ஆட்டிவிட்டோம் என்றால் அதை வைப்பதற்கு ஒரு தொன்னை தேவைப்படுகிறது. ஆகையால் இந்த ஆத்மா அமருவதற்கு இந்த சரீரம் தேவைப்படுகிறது. அதை உருவாக்குவதற்கு 2 பேர் தேவையாக இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த சரீரத்தை உருவாக்குகிறார். ஆண்டவன் அதிலே உயிரையும் ஆன்மாவையும், உயிர் ஆன்மா அதை உள்ளே வைத்து அனுப்புகிறான். நாம நம்மை அறிய முடியாது. ஒரு குருவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு குருவாக இருந்து அவருக்கு அறிவுரை தந்தார். இப்படி அருணகிரிநாதருக்கு முருகரே வந்து குருவாகி ஞானத்தை அளித்தார். இந்த பாடலை பாடி வந்தால் ஆன்மா அறிந்துவிடும். நம் அறிவுக்கு எட்டாததை வெளிப்படுத்துவதே இல்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பார்கள். ஆத்ம ஞானம் அடைந்து விட்டோம் என்பதை இந்த அறிவு சொல்லாது. ஆகையால் இந்த பாடலை பாடிக்கொண்டு வந்தால் நம்மை அறியாமலேயே நமக்கு ஆத்ம ஞானம் வந்துவிடும். பாடல் சந்தம். தன 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 தான தன 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 தான தன 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 தான தன 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 தான. தேனியல் சொற்கனி மாதர் சேவைதனை கருதாதே. தேனியல் சொற்கனி மாதர் சேவைதனை கருதாதே. யான் எனதற்கு கற்றிடு போதம், யான் எனதற்றிடு போதம், யானறிதற்கருள்வாயே. யான் எனதற்றிடு போதம், யானறிதற்கருள்வாயே. வானவருக்கரசான வாசவனுக்கினியோனே, வானவருக்கரசான வாசவனுக்கினியோனே, அணைமுகர் கிளையோனே, அருமுக பெருமாளே. அணைமுகர் கிளையோனே, அருமுக பெருமாளே. தேனியல் சொற்கனி மாதர் சேவைதனை கருதாதே. யான் எனதற்றிடு போதும், யானறிதற்கருள்வாயே. வானவருக்கரசான வாசவனுக்கினியோனே,
ஆனை முகர் கிளையோனே அருமுக பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். தேனியல் சொற்கு அணி மாதர் சேவைதனை கருதாதே. தேனின் இனிமை தன்மையை கொண்ட சொல் அழகு உடைய பெண்களுக்கு பணிவிடை செய்வதை நான் சிந்தியாது, அதை நான் ஒரு பொருட்டாக கருதாது, யான் எனது அற்றிடு போதம் யான் அறிதற்கு அருள்வாயே. யான் எனது என்ற அகங்காரமும் மமகாரமும் என்னும் இரண்டும் பாசங்களும் நீங்குவதற்கான ஞானத்தை நான் உணர்ந்து அறிந்து கொள்ள முருகா நீ அருள்வாயாக. வானவருக்கு அரசான வாசவனுக்கு இளையோனே, விண்ணோர்களுக்கு அரசான வாசவன் என்றால் இந்திரன், அவருக்கு இனிய நண்பனே, ஆனைமுகர்க்கு இளையோனே, யானை முகமுடைய விநாயகருக்கு கணபதிக்கு தம்பியே, ஆறுமுகப் பெருமாளே, ஆறுமுகமுடைய பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். தேனியல் சொல் கனி மாதர் சேவைதனை கருதாதே. தேனியல் சொற்கனி மாதர் சேவைதனை கருதாதே. யான் எனதற்றிடு போதம் யான் அறிதற்கருள்வாயே. யான் எனதற்றிடு போதம் யான் அறிதற்கருள்வாயே. வானவர்க்கு அரசான வாசவனுக்கினியோனே, வானவருக்கரசான வாசவனுக்கினியோனே, ஆனை முகர்கிளையோனே, ஆனை முகர்கிளையோனே, ஆறுமுக பெருமாளே. ஆனை முகர்கிளையோனே, ஆறுமுக பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம். செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேல் அணி சேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் நாளும் மிகுத்த என்று தொடங்குகின்ற 4 வரி பாடல். இதையும் பொது பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். சந்தம் அருமையான பாடல். தன 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 தான தன தன தான தான தன தன தான. சந்தம் தெரிந்துவிட்டால் திருப்புகழிலே பாடல் பாடுவது மிக மிக எளிது. எல்லோரும் திருப்புகழ் மிகவும்
கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருப்புகழ் பாடுவது என்பது மிக மிக சுலபம். நமக்கு தமிழ் படிக்க தெரிய வேண்டும். சந்தம் போட்டிருக்கிறபடி, சந்தம் குறிப்பிட்டதுபடி நாம் பாட வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் அந்த சந்தத்தை பிரித்து பாடிக்கொள்ளலாம். சந்தம் மறுபடி சொல்லுகிறேன். தான தனத்த தன தான தான தனத்த தன தான நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும். நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும். ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. பூளையருக்கு மதினாக பூணரளித்த சிறியோனே. பூளையருக்கு மதினாக பூணர் அளித்த சிறியோனே. வேளை தனக்கு உசிதமாக வேளை தனக்கு உசிதமாக வேழமழைத்த பெருமாளே. வேளை தனக்கு உசிதமாக வேழமழைத்த பெருமாளே. ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. வேழமழைத்த பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும். நாள்தோறும் மிகுந்த அன்பு ஊறி நெகிழ்ந்த மனத்தினாய் உன்மேல் அன்பு கொண்டு நெகிழ்ந்த மனத்துடன் நான் உனது நடன கோலத்தை காண விரும்புகின்றேன், காண விரும்பும். ஏழை தனக்கும் அனுபூதி எளியோனாகிய முருகா, எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் ராசி தழைக்க அருள்வாயே. பாக்கியம், அவருக்கு ராசி அதிகம் என்றால் பாக்கியம் பொருந்தி பெருகி விளங்க அருள் புரிவாயாக முருகா. எல்லோருக்கும் ராசி தேவை. சில பேருக்கு அந்த ராசி இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாமல் எனக்கு ஏழை தனக்கு உசிதமாக எனக்கு ராசி, ஏழை தனக்கு அனுபூதி, ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. பாக்கியம் பொருந்தி பெருகி விளங்க அருள் புரிவாயாக முருகா. பூளை எருக்கு மதினாக, பூளைப்பூ, எருக்கு இலை, பிறை சந்திரன். மதி என்பது இந்த சந்திரனை குறிக்கும். மூன்றாம் பிறையைத்தான் அவர் தலையிலே சூடிக்கொண்டார். பாம்பு, எல்லோரும் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர் பாம்பை தன்னுடன் வைத்துக் கொண்டார். ஆகியவற்றை இந்த சிவபெருமானுடைய எல்லாவற்றையும் நோக்கும் பொழுது புலியை அனுப்பிவிட்டார்கள். அதை ஆடையாக மாற்றிக்கொண்டார். யானையை அனுப்பித்தார். அதையும் தன்னுடைய ஆடையாக மாற்றிக்கொண்டார். பிறகு ஆழகால விஷம் யாரும் வேண்டாம் என்ற பொழுது தான் அதை உண்டார். பாம்பு என்பது அதையும்
தான் வாங்கிக் கொண்டார். இந்த சந்திரனை யாரும் அவர் பக்கம் வைத்துக் கொள்ளாததால் தானே அவரை வைத்துக் கொண்டார். தன்னுடைய எதிரி ஆக கருதக்கூடிய அவர் அந்த யாகத்திலே இவருக்கு தட்சன் இவரை ஆகுதி கொடுக்காமல் அவருக்கு மரியாதை செய்யாமல் இருந்ததால் மற்றும் சந்திரன் தன்னுடைய 27 மனைவிமார்களுடன் ஒருவருடன் மட்டும் மிக நெருக்கமாக இருந்ததால் அவருக்கு சபித்து சந்திரன் நாளாக தேய்ந்து கொண்டே வந்து 3ஆம் பிறை வந்த பொழுது சிவனிடம் அடைக்கலம் பெற்று அவர் சிவனுடைய சண்டகர் அல்லவா, ஏனென்றால் அவருடைய பெண்ணைத்தான் மகளாக இருந்த பார்வதி அப்போது தட்சாயினி என்ற பெயரில் இருந்தவருடைய அவரை திருமணம் செய்து கொண்டதால் அவருடைய தங்கைமார்கள் தான் 27 பேர்கள். அவர்களை ஆகையால் இவர் தன்னுடைய மனைவியின் தங்கையுடைய கணவன் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து தலையிலே வைத்து கொண்டார். இதைத்தான் இதிலே கந்தபுராணத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர். அந்த பாம்பு எல்லோரும் வேண்டாங்க என்கிற போது விஷம் உண்ட பாம்பை தான் ஆபரணமாக நாகாபரணம் பூட்டிக் கொண்டார். இப்படி பூளை எருக்கு மதினாக, பூளை பூ எருக்கு இலை யாரும் வேண்டாம், எருக்க மாலையோ எருக்கு செடியையோ எந்த பொண்ணுமே விரும்புவதில்லை. அதை இவர் சூடிக்கொண்டார். பிறகு அந்த தும்பைப்பூ இவற்றையெல்லாம் தலையில் வைத்துக் கொள்வார். ஆகையால் சந்திரன் பாம்பு ஆகியவற்றை தரித்த பூணர் அளித்த சிறியோனே, சடையிலே அணிந்துள்ள பூணிக்கொண்டான் என்பதால் தலையில் வைத்து கொண்ட சிவபெருமான் அருளிய குழந்தையே, வேலை தனக்குசிதமாக உனக்கு வேண்டிய சமயத்திலே சமயோஜிதமாக, உசிதமாக என்றால் அவருக்கு தேவையாக வைத்துக் கொள்வது. அந்த வள்ளி திருமணம் செய்வதற்கு என்று வள்ளியை யானையை காட்டி பயமுறுத்த கணபதியை அழைத்த பொழுது அவர் வேழமாக யானையாக வந்தார். வேழம் அழைத்த பெருமாளே, யானையாக கணபதியை வரவழைத்த பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி, ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே, அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே, ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே, பூளை எருக்கு மதினாக, பூளை எருக்கு மதினாக பூணர் அளித்த சிறியோனே, பூணர் அளித்த சிறியோனே, வேளை தன குசிதமாக
வேளை தன உசிதமாக வேழமழைத்த பெருமாளே, வேழமழைத்த பெருமாளே. நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. பூளை எருக்கு மதினாக பூணர் அளித்த சிறியோனே, வேலை தனக்குசிதமாக வேழமழைத்த பெருமாளே, வேழமழைத்த பெருமாளே.